என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாவீரனின் விசித்திர பாவை நாவல் பகுதி 10. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுல எனக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்தது. அதனாலதான் உங்களை சந்திக்க வர இவ்வளவு தாமதம் ஆயிடுச்சு. மன்னிச்சிடுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். தனுஷும் பாலுச்சந்திரனும் கனகராஜ் அங்கிள் வீட்டை விட்டு சிறிது தூரம் வந்துவிட்டனர். ஆனால் ஏதோ ஒரு பார்வை தங்களை ரகசியமாக பின்தொடர்வது போல் மூவரும் உணர பலமுறை திரும்பி பார்த்து விட்டனர். ஆனால் அவர்கள் பின்னால் ஒருவரும் இல்லை. ஒவ்வொரு முறையும் திரும்பி பார்க்கும் போதும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் மூவரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. யாரோ ஒருவரின் ரகசிய பார்வையின் கண்காணிப்பில் தாங்கள் இருப்பது போல் உணர்வதால் அந்த பார்வைக்கு சொந்தக்காரி ஆரண்யாவாக இருக்குமோ என்ற சந்தேகத்தாலும் தான் மூவரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. இந்த மௌனம் நீடிக்குமானால் இந்த ரகசிய பார்வையின் நிழலிலிருந்து தாங்கள் தப்ப முடியாது என்று தனுஷுக்கு புரிந்தது. ஆரண்யா எவ்வளவு பலசாலி என்று பேச்சை துவங்கி வைத்தான் தனுஷ். அதை கேட்ட பாலுச்சந்திரன் இருவரும் இவனுக்கு புத்தி மழுங்கிவிட்டதா என்று நினைத்து ஒருவரை ஒருவர் பார்க்க தொடர்ந்து பேசிய தனுஷ், ஆரண்யா ஒரு பேரழகின்னு தான் முதல்ல நினைச்ச. அப்புறமா அற்புதகரமான மூலிகையை வச்சு என்னுடைய கால குணமாக்குனதும் மருத்துவம் தெரிஞ்ச ஒரு அழகின்னு நினைச்சேன். இவளை கட்டிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இதோ இப்போ அநீதிக்கு துணை போற ஆருத்ரா மேல அவ கோபப்படும் போது எந்த அளவு நீதிக்கும் நியாயத்துக்கும் ஆதரவா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எவ்வளவு வீரமா அந்த யானைகள் கிட்ட இருந்து நம்ம 3 பேரையும் காப்பாத்தினா. அது அவளுடைய வீரத்தை காட்டுது. அவ மட்டும் வந்து யானைகளை தடுக்காட்டி சத்தியமா நம்ம சட்னி தான். ஆனா என்ன, அது அவகிட்ட காட்டிக்க எனக்கு விருப்பம் இல்ல. மனைவி ஆக போறவ முன்னாடி சின்னவனாக எவன் தான் விரும்புவான்? நானும் விதிவிலக்கில்லையே. அதனாலேயே ஆருத்ராவுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசினேன். அவளும் அதை நம்பி நான் ஆருத்ரா பக்கம்னு நினைச்சிட்டா பாவம். அவன் பேச பேச பாலுச்சந்திரன் இருவருக்கும் கோபம்தான் வந்தது. ஏதோ கனவுலகில் மிதந்து கொண்டு வந்தவன் ஆரண்யாவின் செயல்கள் எதையும் பார்க்காததால் இப்படி பிதற்றுகிறான் என்றும் அவர்களுக்கு தோன்றியது. அவர்கள் ஏதோ பேச வாயை திறக்க கஞ்சாடை செய்து இருவரையும் தனுஷ் தடுக்கும் வரை அவனுக்கு நட்டு கழன்று விட்டது என்றுதான் இருவரும் நினைத்தனர். இதே நேரம் விழி மூடி நின்று கொண்டிருந்த ஆரண்யா இதழில் ஒரு நிம்மதி புன்னகை. ஏதோ காரணத்திற்காக ஆரண்யாவை தனுஷ் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட பாலுச்சந்திரன், ஆமா சார், ஆரண்யாவை கட்டிக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் என்று ஒரே குரலில் கூற அவளது புன்னகையின் வசீகரம் ஏறியது. அவங்க மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நம்ம கதி அதோ கதிதான். பாலு கூற, ஆமா ஆமா என்று தன் பங்குக்கு அவளை புகழ்வது போல் சந்திரனும் கூற, மெல்ல விழிகளை திறந்த ஆரண்யா நிம்மதியாக 1-2 பழங்களை பறித்து உண்டபடியே குடிசைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். அந்த ரகசிய பார்வையின் கண்காணிப்பில் இருந்து விடுபட்டதை மூவரும் உணர்ந்த தருணம் அது. அடுத்த நொடி அவர்கள் முன் வந்து நின்ற அந்த பாம்பு ஒரு பெண்ணாக உருமாறியது. கை கூப்பி தனுஷை வணங்கிய அந்த பெண், எங்களை காப்பாத்த வந்த மாவீரரே வருக வருக என்று கூற, உங்களை காப்பாத்த வந்த மாவீரனா? தனுஷ் புரியாமல் கேட்டான். ஆமா, உங்களை இந்த கிராமத்துக்கு வரவழைக்க என்னுடைய இனம் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. எல்லாரும் அவங்க முழு சக்தியையும் தோது போக தயாரான எனக்கு கொடுத்து உங்க இடத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா என்னால நான் ஒரு கற்பனை இல்லைன்னு உங்களுக்கு புரிய வைக்க முடியல. அந்த அளவு சக்தி எனக்கு இருக்கல. அது மட்டும் இல்ல, நாங்க இந்த உலகத்துல ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள்னு கதைகள்ல சொல்லப்படுறதால நீங்களும் என்ன நம்ப தயாராகல. என்ன பல முறை கண் முன்னாடி பார்த்தும் நீங்க நம்பல. கடைசியில உங்க விபத்துக்கு நானே காரணமாயிட்டேன். அத பார்த்து நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனா அதுல கூட ஒரு நன்மை இருந்தது. அது எங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடுச்சு. அதுல எனக்கு ஒரு ஆனந்தம். அப்புறம் உங்க கால் ஆரண்யா மூலமா குணமானா கூட எனக்கு மகிழ்ச்சி தான். அவ உங்களை காப்பாத்தினது அவளுடைய சக்தியால இல்ல, சிவனடியான் மூலமா கத்துக்கிட்ட வைத்தியத்தாலையும் மந்திரத்தாலையும் தான் உங்க கால அவ குணமாக்கி இருக்கா. சிவனடியானா? மூவரும் ஒரே குரலில் கேட்க ஒரு நொடி அந்த பெண் பாம்பாக மாறி பின் பெண்ணாக மாறினாள். மன்னிக்கணும், உங்ககிட்ட தூது வரணும், எங்களை காப்பாத்த சொல்லி உங்ககிட்ட சொல்லணும். இது மட்டும்தான் என்னுடைய வேலை. அது முடிஞ்சிடுச்சு. நான் என்னுடைய சக்தியை இழக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேல எந்த கதையையும் சொல்ற சக்தி எனக்கு கிடையாது. முழு கதையையும் தெரிஞ்சுக்கவும் எங்களை காப்பாத்தவும் நீங்க நாகலோகம் வந்தே ஆகணும். உங்க துணைவியோட உங்களுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். நாகலோகம் வந்து சேரும் வழி இதுல இருக்கு என்றவள் ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து அவனிடம் நீட்டினாள். தனுஷ் அதை வாங்கியதும் அந்த பெண் பாம்பாக மாறி மின்னல் வேகத்தில் அந்த இடத்திலிருந்து பாய்ந்து
வனத்திற்குள் சென்று மறைந்து விட்டாள். ஓலைச்சுவடியை அவன் பிரிக்க, இதை பத்திரமாக வைத்துக்கொள் மாவீரனே என்று எழுதியிருந்தது. அதன் கீழே, எங்கள் எதிரிகள் இந்த ஓலைச்சுவடிக்காக காத்திருக்கிறார்கள், எங்களை காட்டி கொடுத்து விடாதே என்றும் எழுதியிருந்தது. அந்த ஓலைச்சுவடியை தன் கைக்குள் பத்திரப்படுத்தி கொண்டவன் பாலுச்சந்திரன் இருவரையும் பார்த்தான். இருவரும் எதையும் நம்ப முடியாமல் அவனையே பார்த்தபடி நிற்கிறார்கள். சார், இங்க நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நனவா? நாங்க ஒன்னும் தூங்கிட்டு இருக்கலையே, கனவு காணலையே? சந்திரன் கேட்டான். இல்ல, இப்படிதான் நானும் கொஞ்ச நாள் நினைச்சிட்டு இருந்தேன். நான் பகல்லையே கனவு காண்றேனா, கண் முன்னாடி என்ன இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. ஆனா அதெல்லாம் உங்க கண்ணுக்கும் தெரியுது. நாம யாருமே தூங்கல, தூக்கத்துல கனவும் காணல. இது எல்லாமே இங்க நடக்கிற உண்மைகள். அப்படின்னா இந்த நாகலோகம் இருக்கா? இல்ல, அதெல்லாம் ஒரு கற்பனைன்னு நானும் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இருக்குன்னு இதோ இந்த பாம்பு சொல்லிட்டு போகுது. சார், நீங்க போய் அவங்கள எப்படி காப்பாத்த முடியும்? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியல சார். இந்த ஓலைச்சுவடியில அத பத்தி ஏதாவது எழுதி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணல. நாகலோகம் போற வழி மட்டும்தான் இதுல எழுதி இருக்கும்னு தோணுது. சார், நீங்க அதை பிரிச்சு வாசிச்சீங்களே, அதுல என்ன எழுதி இருக்கு? சந்திரன் கேட்டான். இத பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்க சொல்லி எழுதி இருக்காங்க. நாகங்களுடைய எதிரிகள் இந்த ஓலைச்சுவடிக்காக காத்திருக்காங்களாம். எங்களை காட்டி கொடுத்துடாதேன்னு எழுதியிருக்கு. என்னாலும் இங்க வச்சு பிரிச்சு வாசிக்க வேண்டாம். தாத்தா வீட்டுக்கு போய் பொறுமையா இருந்து வாசிக்கலாம். சீக்கிரமா அந்த நாகலோகம் போய் அவங்களுக்கு என்னாலான உதவியை நான் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். சார், உங்க துணைவியோட போகணும்னு சொல்லி அந்த பாம்பு சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். பாலு கூற, நினைவிருக்கு. ஆனா ஆரண்யாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமான்ற ஒரு குழப்பத்துல நான் இப்ப இருக்கேன். சார், அந்த ஆரண்யாவை கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டாம். நாம ஒரு ரகசிய பார்வையோடைய கண்காணிப்புல இருக்கிறதா எங்களுக்கு தோணிட்டு இருந்தது. ஆனா இப்ப இல்ல. அந்த ஆரண்யா தான் நம்மள ரகசியமா கண்காணிச்சிட்டு இருக்காளோ? எனக்கு அப்படி ஒரு சந்தேகமும் இருக்கு சார். பாலு கூற, எனக்கு கூட அப்படி ஒரு சந்தேகம் இருந்தது. அதனாலதான் அவளை பத்தி புகழ்ந்து பேசுற மாதிரி பேசினேன். சார், நீங்க அப்படி பேசினதும் நாங்களும் அது சரின்ற மாதிரி பேசினதும் இப்ப அந்த பார்வையுடைய கண்காணிப்புல இருந்து நம்ம வெளியே வந்த மாதிரி இல்ல? இருக்கு. அப்படின்னா நம்மள கண்காணிக்கிறது ஆரண்யா தானே? அப்படி உறுதியா சொல்லிட முடியாது. ஆனாலும் ஆரண்யாவை புகழ்ந்து பேசினதுக்கு அப்புறமா அந்த ரகசிய பார்வையில இருந்து நம்ம வெளியில வந்ததால கண்டிப்பா அது ஆரண்யாவா தான் இருக்கும்னு நம்ம மனசு நம்புது. சரி வாங்க. மூவரும் தாத்தா வீட்டை நோக்கி நடந்தனர். தாத்தா வீட்டை மூவரும் எட்டும் போது வீட்டு வாசலில் அனைவரும் அவர்களுக்காக காத்து நிற்கிறார்கள். தனுஷை கண்டதும் ஓடி வந்து அவனை கட்டி கொண்ட சின்ன அத்தை, ஆருத்ராவை காப்பாத்தி கொடுத்திருக்கப்பா, ரொம்ப நன்றி. அவ தப்பானவ இல்லன்னு இப்போ இந்த ஊர்ல பாதி பேருக்கு மேல நம்புறாங்க. மீதி பேரை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த ஊரே பேச்சிய கொன்னது அவதான்னு சொல்லி அவளுக்கு மரண தண்டனை விதிக்கும் போது நீ மட்டும் எப்படி அவளை நம்புன? கோயில் பூசாரியும் அவருடைய மகள் பேச்சியும் தான் எப்பவும் ஆருத்ராவுக்கு ஆதரவா இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த ஊரை கூடி அவ தப்பானவன்னு சொல்லும் போது அவங்கதான் அவளுக்கு ஆதரவா பேசி அவளை காப்பாத்தினாங்க. அந்த பேச்சியையே அவ கொன்னுட்டதா கோயில் பூசாரியே சொல்லும் போது அவளுக்கு மரண தண்டனை கொடுக்க சொல்லி அவரே சொல்லும் போது தாயான என்னுடைய மனசு கூட ஒரு நொடி அவளை சந்தேகப்பட்டது. ஆனா அடுத்த நொடி தவம் இருந்து கடவுள் அருளால கிடைச்ச குழந்தை இப்படி தப்பான பாதைக்கு போகாதுன்னு ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனா நீ எப்படி அவளை நம்புன? அத்தையின் வார்த்தைகளில் வியப்பு. நேத்து ராத்திரி ஆருத்ரா இங்கதான் இருந்தா என்றவன் நடந்ததை கூற, அப்படின்னா எல்லா பிறந்த நாளுக்கும் அவ இங்க வந்துட்டு போவாளா? தாத்தா கேட்டார். ஆமா தாத்தா, தனுஷ் கூற தாத்தா விழிகள் பனித்தது. இனியும் நாம சும்மா இருக்க கூடாது. ஆருத்ரா எந்த தப்பும் செய்யலன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அவளுக்கு எதிரா செயல்படுறது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள ஊருக்கு அடையாளம் காட்டணும். ஆருத்ரா அப்பா ஆவேசமாக பேச, இந்த முயற்சி தேவையற்றது மாமா. ஆருத்ராவோட எதிரி யாருன்னு நமக்கு தெரியாது, நாம தேடிதான் கண்டுபிடிக்கணும். ஆனா அது ஆருத்ராவுக்கு கூடவா தெரியாது? அவகிட்டயே அவளுடைய எதிரி யாருன்னு கேட்டா போதுமே. தேவையில்லாம நாம எதுக்காக நம்ம நேரத்தை வீணடிக்கணும்? நீ வேற, அத பல தடவை அவகிட்ட நாங்க எல்லாருமே மாறி மாறி கேட்டுட்டோம். என்ன சொன்னா? தெரியல அப்படின்னு சொன்னா. அத சொல்லும் போது அந்த வார்த்தையில ஒரு உறுதி இருந்தது. தெரியலன்னு உறுதியா சொன்னாளா? தெரியலன்னு அவ உறுதியா சொல்லும் போது அதோடைய பொருளே தெரியும்னு தானே அவன் மனம் கேட்டது. சரி, அதை விடுங்க. ஆருத்ராவோட இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? அவளுடைய தமிழ்வாதியார் கம்பன் தான் அவளுடைய வளர்ச்சிக்கும் இப்போதைய அவளுடைய இந்த நிலைக்கும் காரணம்னு தாத்தா நீங்க சொன்னீங்களே, அத கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா?
தனுஷ் கேட்க, சொல்றேன்பா, உள்ள போய் பேசலாம் என்றவர் வீட்டிற்குள் செல்ல அனைவரும் அவர் பின்னால் வந்தனர். நடுக்கூடத்தில் வந்து அனைவரும் அமர தாத்தா மனதில் அந்த கடந்த கால நிகழ்வுகள் ஓடிவர அவர் ஆருத்ராவின் கடந்த காலத்தை ஒரு கதையாக கூற ஆரம்பித்தார். மூச்சை அடக்கி அவர் பேசுவதை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தான் தனுஷ். தனுஷின் அப்பா கலிங்கநாதன் பட்டப்படிப்புக்காக சென்னை செல்லும் முன் அக்கா கனகலதா திருமணமும் அண்ணன் கங்கை கொண்டான் திருமணமும் முடிந்திருந்தது. கலிங்கநாதன் பட்டப்படிப்பு 2ஆம் ஆண்டு படிக்கும் போதுதான் தங்கை கங்கா திருமணம் முடிந்தது. ஆனால் வீட்டாரை எதிர்த்து கொண்டு தன் காதலியை கலிங்கநாதன் கரம் பிடிக்கும் போது கூட தங்கைக்கு ஒரு குழந்தை இல்லை. பல வருடங்கள் கோயிலில் தவம் இருந்துதான் ஆருத்ராவை கங்கா பெற்றெடுத்தாள். இந்த குழந்தை தனக்கு கடவுளின் அருளால் கிடைத்த குழந்தை என்பதில் கங்காவுக்கு எந்த சந்தேகமும் இருக்கவில்லை. தினமும் குழந்தையோடு கோயிலுக்கு வருவதை வழக்கமாக்கிக் கொண்டாள் கங்கா. பகுதி 10 நிறைவடைந்தது. பகுதி 11 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.